ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோன்னா, தக்காளி சாதம் எப்படி குக்கரில் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட், வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரும்போது அதில் கடுகு கொஞ்சம், அதுவும் நல்லா பொரியணும். அது பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா வந்து நான் 2 ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி அது கூட உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். மோஸ்ட் ஆஃப் ஆல் சின்ன வெங்காயம் போட்டோன்னா நம்ம என்ன செஞ்சாலுமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட நான் வந்து ஒரு 5 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வேகணும். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். பார்த்துக்கோங்க, தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள். இது வந்து கொஞ்சம் பிளர் ஆகிருச்சு வீடியோ கேப்சர் பண்ணும்போது. சாரி காய்ஸ், மன்னிச்சிருங்க. நான் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் கூட நல்லா மெர்ஜ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. உங்களுக்கு அந்த கலர் ஸ்ட்ரக்சர் தெரியும். அதுக்கப்புறமா நான் வந்து 1 கப் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசி தான். அது ஊற வச்சுட்டு 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான். இப்போ பாருங்கள், நல்லா அந்த தண்ணி கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம வந்து கொத்தமல்லி இலை தூவி குக்கர் வந்து மூடி போட்டு 2 விசில் தான் விட்டுருக்கேன். நான் வந்து 1/2 அன் ஹவர் அரிசி ஊற வச்சுருந்தேன். 2 விசில் விட்டு எடுத்துட்டோன்னா நமக்கு டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி ஆகிரும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது பாஸ்மதி ரைஸில் கூட செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வீட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி, நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.